இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். பத்திரிக்கையில போட்டிருந்ததுதான் உங்க உண்மையான பேரா? ஆமா, போட்டிருந்த பேரு போட்டோ எல்லாமே சரிதான். அதனால தானே என்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சுட்டாங்க. நேரமே சரியில்லை. ஆமா, உன் பேர் என்ன? அது நடந்த பிரச்சனையில் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, அதனால தான் கேட்டேன். கூப்பிடுறது லக்ஷ்மி, ஆனா என் முழு பேரு மகாலட்சுமி. உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அப்படியே கூப்பிடுங்க. அதுக்குள்ள தூங்கிட்டாரா? அப்பா, அங்க போன இடத்துல தெருவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமாப்பா? இருக்கட்டுமே, எதுவா வேணாலும் இருக்கட்டுமே. கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, போன இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரணத்துக்காக போன் எடுக்கலன்னு போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? ஏன் சாருக்கு அது கூட நேரம் இருக்காதோ? மா, தெருவை திட்டாதம்மா. நான் தான் சொன்னேன்ல, தெரு எப்பவுமே இப்படி இருந்ததே இல்ல. அதனாலதான் நானே பயப்படுறேன். நீங்க புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க இப்படி. நீங்க இப்படி அழுதுட்டு இருக்க, உனக்கு அவன் மேல இருக்கிற அக்கறை அவனுக்கு ஓ மேல இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்படி இருந்திருந்தா அவன் ஒரு போனாச்சு பண்ணிருப்பான்ல. மா, ஏமா இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? திருவால போன் பண்ண முடியும்னா கண்டிப்பா போன் பண்ண இருக்க மாட்டான். என் கவலை எல்லாமே தெருவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமோனுதான். திவ்யா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்காது. சும்மா நீ போட்டு எல்லாத்துக்கும் அழட்டிக்காத. காஞ்சனா, நீ போ. என்ன இவ? நான் பேசிக்கிறேன், நீ போ. நீ போ. அப்பா, ஏன்பா தெரு இப்படி பண்றான்? எதுவா வேணாலும் இருக்கட்டுமே, அவனால ஒரு போன் தான் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட் கூட அவனால போட முடியல. ஆமாமா, அவன் வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டிருக்கணும். அவன் வரட்டும், அவன் வந்த உடனே சட்டையை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்பான். பின்ன என் பொண்ணை அழ விட்டு வேடிக்கை பார்ப்பான், நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அவன் வரட்டும், நான் என்ன பண்றேன்னு பாரு. போங்கப்பா. சரி சரி சரி, பண்ணிடுவோம். ஏப்பா, பார்த்து வர மாட்டியா? சாரி ஐயோ. சாரி. சாரி சாரிண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா, தெரியாம அடிச்சிட்டாருண்ணா. என்ன அண்ணனா? ஏமா, உங்களுக்கு புதுசா கல்யாணம் இருக்கா? ஆமாண்ணா. எந்த ஊருமா? நல்லூருண்ணா. நல்லூரா? நல்லூர் தெரியாதா உங்களுக்கு? இங்க இருந்து கார்ல போனா கொஞ்ச நேரத்திலேயே போயிடலாம். எங்க ஊர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். மலை இருக்கும், ஆறு இருக்கும், தோப்பு இருக்கும், நிறைய பறவைலாம் அழகழகா இருக்கும். அதுவும் எங்க ஊர்ல நல்லூர் அம்மன்னா ரொம்ப ஃபேமஸ். நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து சாமி கும்பிட்டீங்க, நீங்க ரொம்ப பெரிய போலீஸ் ஆகலாம். சரி, போலாமா? போலாம். வரேன் சார். சரிப்பா, வரேன்னு. லட்சுமி, 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 என்னங்க? லட்சுமி. கஜா, என்னடா லலிதாவை பார்த்து லட்சுமி லட்சுமி இருக்கிற? இல்லக்கா, அது லட்சுமி தான். அவ என் லட்சுமி எனக்கு தெரியாதா? டேய், உனக்கு பைத்தியம் கிட்ட ஏதாவது பிடிச்சிருக்கா? அக்கா, அது என் லட்சுமிக்கா. ஏய், அவதான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாளடா. சும்மா லட்சுமி லட்சுமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கற.
அக்கா லக்ஷ்மி தான் அக்கா வந்தா. இவன் அக்கா என்னடா நான் லக்ஷ்மி வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. என்னக்கா நீ அவதான் போயிட்டான்னு சொல்றனே, ஏன்டா படுத்துற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பைத்திய மாதிரி நான் பேசுறேனா? அக்கா லக்ஷ்மி வந்துட்டு போனான்னு சொல்றேன். என்னக்கா டேய், அது லக்ஷ்மி இல்லடாங்கறேன். லக்ஷ்மி வந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. டேய், ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற? என்னடா இது? பொறுமையா இருடா. லட்சுமி நிம்மதியா வாழ விட மாட்டான் போல இருக்கே. எனக்கும் அதான் தோணுது பாட்டி. டேய் கஜேந்திரா, என்னடா? எனக்கு லக்ஷ்மி வேணும். லக்ஷ்மி எனக்கு லக்ஷ்மி வேணும். கஜேந்திரா, எனக்கு என் லக்ஷ்மி வேணும். என்ன? லக்ஷ்மி டேய், நான் லக்ஷ்மி சொன்னா கேளு. ஐயோ தயவு செஞ்சு எல்லாரும் வெளில போறீங்களா? போங்க சரி, போ, போங்க. நீ போ. அவனுக்கு லக்ஷ்மி. என்னமோ ஆயிடுச்சு. போ. லக்ஷ்மி என்னடா இது? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா லட்சுமியை நிம்மதியா வாழ விட மாட்டான் போல இருக்கு. எனக்கும் அதான் தோணுது பாட்டி. லக்ஷ்மி 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 ஆ, ஆ, திவ்யா நான் சொல்றத கேளு. திரு, நீ எங்கதான் இருக்க? உனக்கு என்னதான் ஆச்சு? எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்றது? நாட் ரீச்சபிள் தான் வருது. என்னால நைட் எல்லாம் தூங்கவே முடியல திரு. ஏன் இப்படி பண்ற? திவ்யா ஐ எம் வெரி சாரி சாரி சாரி. கார் டவர் இல்லாத இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால தான் தப்பு தான். நான் உனக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்கணும். மெக்கானிக் வேற கிடைக்கல. அந்த டென்ஷன்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ பேசுறது எதுவுமே நம்புற மாதிரியே இல்ல. உன் பேச்சு குழப்பமாவே இருக்கு. என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற திரு. ஏன் இப்படிலாம் பேசுற? என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான் எதையும் மறைக்கல. என்ன நம்பு திவ்யா. சரி, நம்புறேன். எனக்கு உன்னை உடனே பார்த்தாகணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ உடனே கிளம்பி வா. எனக்கு உன்னை மீட் பண்ணணும். ஆ சரி, நம்ம மீட் பண்ணலாம். நீ எனக்கு கால் பண்ணலனதும் நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். ஆ சரி, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். ஐம் சாரி. ஐ லவ் யூ திவ்யா. I love you too, திரு. திவ்யா, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்ச இந்த 3 வருஷத்துல உங்ககிட்ட சொல்லாம நான் ஏதாச்சும் பண்ணிருக்கேனா? ஆ? அதனாலதான் நான் அப்படி சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அந்த இடத்துல வேற எந்த இன்ஃபர்மேஷனும் பாஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். அதான் அப்படி ஆயிடுச்சு. இனிமே அப்படி பண்ண மாட்டேன். ப்ராமிஸ். இனிமே நீ என் கூட தானே இருக்க போற. நம்ம தான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோமே.